தமிழ்நாட்டுல தென் மாவட்டங்கள்ல இல்ல மேற்கு மாவட்டங்கள்ல நீங்க பயணிக்கும் போது நிறைய பெண் தெய்வங்களை பார்க்கலாம். நாட்டார் வழிபாட்டுல பெண் தெய்வங்களுக்கு ஒரு பெரிய ரோல் இருக்கு. நிறைய பெண் அம்மன்கள் இருப்பாங்க, நிறைய பேர்கள் இருக்கும், மாலை கட்டியிருப்பாங்க, திருவிழாக்கள் இருக்கும், பூஜைகள் நடக்கும். அது என்ன, ஏன் அந்த அம்மன்கள் எங்க இருந்து வந்தாங்க? இப்ப நீங்க அய்யனாரா இருக்கலாம், கருப்புசாமியா இருக்கலாம், ஒவ்வொரு சிறு குறு தெய்வங்களுக்கும் ஆண்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வரலாறு இருக்கும். அந்த இனத்தை காப்பாத்திருப்பாங்க கொள்ளை நோயிலிருந்து, எதிரிகள் கிட்ட இருந்து அந்த ஊரை நாட்டை காப்பாத்தி அந்த மண்ணுக்காக செத்தான்ல அவனுக்கு சாமியா செல வச்சிருவாங்க. அதான் ஆண் தெய்வங்களுக்கான வழிபாடு நமக்கு தெரியும். பெண் தெய்வங்களை நம்ம எங்கேயும் வச்சிருக்கோம், எங்கேயும் எடுத்தோம் அப்படிங்கிற கேள்விக்கு நாட்டார்ல இருக்கிற பெரும்பாலான பெண் தெய்வங்கள் யாருன்னா, ஊர்ல ஒரு கிராமத்துல ஒரு அப்பா அம்மா இருப்பாங்க, ரொம்ப கீழே சாதியில இருப்பாங்க. சாதியில இருக்கிற அந்த பெண்ணை அல்லது அந்த கீழ் சாதியில் இருக்கிற ஒரு ஆணை, கீழ் சாதி மேல் சாதி இந்த ரெண்டுலையும் பெண் காதலிச்சிருந்தான்னு வைங்களேன், சமூகம் என்ன சொல்லும்னா, இது ஒத்து வராது, நீ காதலிச்சேன்னு போய் அங்க தெரிஞ்சதுன்னா மொத்தமா நம்மள பொலி போட்டுருவாங்க. அதனால காதலித்த காரணத்திற்காக சொந்த சாதியாலேயோ எதிர் சாதியாலேயோ படுகொலை செய்யப்பட்ட பிறகு அவளை கொன்றுவாங்க. நீ காதலிச்சல, நீ உயிரோட இருக்க வேணாம், கொன்றுவாங்க. தமிழ்ல ஒரு அறம் இருக்கு, ஏய் நீ என் ஜாதியில பிறந்தது ஏன் தப்பு இல்லடா, உன்னை கொன்னு புதைச்சிட்டோம், ஆனா எங்களுக்கு குற்ற உணர்ச்சி உறுத்துது, நீ காதலிச்சா நான் சேர்த்து வச்சிருக்கணும்ல, ஆனா சேர்த்து வைக்க இந்த சமூகம் என்ன விடாதுடா. பெற்ற பெண்ணை சாதி காரணமாக கொன்று விட்டு, இல்ல தான் பையன் காதலிச்ச பொண்ணை சேர்த்து வைக்க மறுத்து அந்த பெண்ணை கொன்ற பிறகு, ஐயோ நாங்க செத்து கொலை பண்ணிட்டோமே என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சு அவங்களுக்கு ஒரு கல்லை வச்சு, அம்மா சாமி குலங்குலமா நாங்க உன்னை கும்பிடுறோம், நாங்க பண்ண பாவத்தை மன்னிச்சிரு. தமிழ்நாட்டில் நீங்கள் புடவை கட்டி பேர் சொல்கிற எல்லா பெண் தெய்வங்களும் சாதி காரணமாக படுகொலை செய்யப்பட்டவர்கள். இப்போ நீங்க ஒரு கோயிலுக்கு போறீங்க, இந்த கோயிலோட சாமியே ஜாதியால பாதிக்கப்பட்ட சாமியா இருந்தா எப்படிங்க இருக்கும்?